தன்னுடைய கடைசி மேட்ச்லையும் 50 அடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆன டாப் 3 இந்தியன் லெஜண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 அவர் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட். வாட்ஸ்அப் பண்ணுங்க. தன்னுடைய கடைசி மேட்ச்லையும் 50 அடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆன டாப் 3 இந்தியன் லெஜண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்பர் 1 விராட் கோலி. விராட் கோலி ரிட்டையர்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க. T20 அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவருடைய கடைசி போட்டி பார்த்தீங்கன்னா 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக தான் நடந்துச்சு. அந்த போட்டியில் தான் அவர் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவுக்காக ஒரு பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்துருப்பாரு. 76 ரன்களை 59 பாலுக்கு அடிச்சிருப்பாரு. இது என்னடா ஸ்லோவான இன்னிங்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனால் ஸ்கோர் போர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே நல்லா ஆடி இருக்க மாட்டாங்க. இவருடைய ஸ்டாண்டிங்கால தான் அக்ஷர் பட்டேல் நல்லா ஆடி ஸ்கோரை உயர்த்தி இருந்தாரு. அதனால தான் இந்தியா 7 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. கடைசி மேட்ச்ல 76 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர், ரோஹித் சர்மா, ஜடேஜா 3 பேருமே தங்களுடைய ரிட்டையர்மெண்ட்ஸை அறிவிச்சிட்டாங்க. அது ரொம்ப சோகமாவே இருந்துச்சுங்க. சரி, இவர் 2027 வேர்ல்டு கப்ல விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விளையாடணும். இவரும் ரோஹித் சர்மாவும் கண்டிப்பா அந்த வேர்ல்டு கப் விளையாடியே ஆகணும். பல போர்பட இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனத்தான் ஒருவன் வந்திருக்காடே. களமோ அவன் மூச்சரிய, மயிர்கால்களும் பூச்சரிய, வச்சம் அவன் வந்திருக்காடே. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் ஒரு வழி திரும்புதம்மா, முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா. நம்பர் 2, இதுதாங்க சோகமான ரிட்டையர்மெண்ட் சொல்லலாம். யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. 2019 நியூசிலாந்துக்கு இந்தியாவுக்கு எதிராக வேர்ல்டு கப் செமிஃபைனல் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல தான் தல தோனி ஆடிட்டு இருந்தாரு. அவர் கிரீஸ்ல இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க இந்தியா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய லெகசியை பாருங்க. அவரோட கடைசி மேட்ச்ல கூட அவர் இருந்தா இந்தியா ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைச்சிருந்தோம். கடைசி 2 ஓவர் வந்தப்போ நல்லாவே ஆடி இருந்தாரு. ஒரு 6 ரன் பறக்க விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் 10 பாலுக்கு 25 ரன் இருந்தப்போ ஒரு தப்பான 2 ரன் ஓடி கப்தில் கையில ரன் அவுட் ஆகிடுவாரு தல தோனி. அது அவருடைய ஃபால்ட் கிடையாது, கப்திலுடைய சாமர்த்தியத்தனம் தான். இப்படியாக அந்த மேட்ச்ல 72 பாலுக்கு கரெக்டா 50 ரன் அடிச்சிருப்பாரு. ஜடேஜா கூட பார்ட்னர்ஷிப் போட்டு 116 ரன்களை கோச்சிருப்பாரு. கடைசியில இந்தியா அந்த மேட்சை பரிதாபகரமா தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தோனி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் 2020 இன்ஸ்டாகிராம் மூலமா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருப்பாருங்க. ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனுக்கு கரெக்டான சென்ட் ஆஃப் நம்ம கொடுக்கவே இல்லை. விராட் கோலிக்கு அப்படி பண்ணிடாதீங்க. போக நெஞ்சு புண்ணா கிடந்தேன், ஒப்பாதம் போகும் பாத வழி மண்ணா கிடந்தேன், காலகாலம் தாண்டி உயிர் ஊரக்கணினேன், ராசராச வந்தா உலகெல்லாம் அடைஞ்சேன். நம்பர் 3 சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கருடைய கடைசி டெஸ்ட் மேட்ச் எல்லாருக்குமே தெரியும். கடைசி ODI மேட்ச் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? 2012 ஏசியா கப்ல மார்ச் மாசம் பாகிஸ்தான் கூட இந்தியா ஆடி இருந்தாங்க. இந்த மேட்ச் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்லேயே பல தடவை பேசியிருக்கோம். விராட் கோலி 183 ரன்களை கோச்சார் இல்லையா? அந்த மேட்ச் தான் இந்த மேட்ச். அந்த மேட்ச்ல தான் தன்னுடைய சிஷன் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு கிட்டத்தட்ட 133 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை கோச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச்ல 50 ரன்களையும் அடிச்சிருப்பாரு. 48 பாலுக்கு 52 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி வெளியே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் சிஷியர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலியும் அந்த மேட்சை பாகிஸ்தான் கிட்ட இருந்து பறிச்சிருப்பாங்க. இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சு கொஞ்சம் மாசம் கழிச்சு டிசம்பர் மாசம் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருப்பாருங்க நம்ம கடவுள் சச்சின் டெண்டுல்கர்.